கிளாஸில் 46 பார்க்க போகிறோம். கிளாஸ் 45ஓட வீடியோ லிங்க்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி 46 என்னென்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். அதாவது இதை வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், இல்லைனா பானி ஸ்டிச் அப்படியும் சொல்லலாம். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதோட ஷேப் தான் அண்ட் அதோட ஸ்டிச்சஸ். ரெண்டு திங்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸ்டிச் குட்டி குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதோட ஷேப் ட்ராயிங்காக நான் இந்த மாதிரி சிம்பிளாக எப்படி அதை ட்ராயிங் பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் அந்த ட்ராயிங் மெத்தட் நமக்கு கரெக்டாக வராது. ஸோ நான் அதுக்கு ஒரு கிங்ஸ் மாதிரி கொடுத்து அதை எப்படி ட்ராயிங் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்கு இன்னொரு நேம் இருக்குது, பானி ஸ்டிச். ஸோ இதை வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், இல்லைனா பானி ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த ஷேப், அந்த டிசைன் வர்றது தான். ஸ்டிச்சை விட அந்த டிசைன் கரெக்டாக வர்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதில் இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ராயிங் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். அந்த ஸ்டிச் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நமக்கு ட்ராயிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக வரைகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். இதோட பேசிக் ட்ராயிங் எதுனா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்னா இந்த மாதிரி இப்படி, இதுதான் ரொம்ப முக்கியம். அதே நெருக்கமாக அதே தொடர்ந்து இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டிச்சில் டிசைன் தான் ரொம்ப முக்கியம். இந்த ட்ராயிங் கரெக்டாக இருந்தாலே நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். இதுதான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். எதுக்காகனா இதை ஒரு ட்ராயிங் இந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே நம்ம போட போகிறோம். ஸோ நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ நான் பேரலாக சொன்ன லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு மேலே இந்த ஸ்டிச்சை போடுறேன். இது எப்படின்னா பாருங்கள், இப்படி பேரலாக 2 லைன் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேஃபோட கொஞ்சம் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹார்ட்டின் ஷேப்பை வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க, சில்க் த்ரெட் தான். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று நம்ம போடுற ஸ்டிச் கரெக்டாக இருக்கணும், இன்னொன்று அந்த டிசைன் கரெக்டாக இருக்கணும். ஐ மீன் ஷேப் கரெக்டாக வரணும். இப்போ ஸ்டிச்னால் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணி பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நார்மலாக நம்ம போடுற செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக லாக் ஸ்டிச் நம்ம எந்த மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த இது மாதிரி தான் இது ஃபுல்லாகவே ஸ்டிச். ரொம்பவும் குட்டி குட்டியாக போடணும். லாக் ஸ்டிச் மாதிரி குட்டி குட்டியாக போடணும். நார்மல் செயின் ஸ்டிச் கிடையாது, இது ரொம்ப கஷ்டம். குட்டி குட்டியாக போடும்போது த்ரெட் கட் ஆகும், கிளாத்து கிளியும். ஸோ இந்த ஸ்டிச்சில் ரொம்ப முக்கியமே ஸ்டிச் வந்து குட்டி குட்டியாக போடணும். அப்போ தான் அது ஃபுல்லாகவே பானி ஸ்டிச் மாதிரி இருக்கும், ஒரு வாட்டர் ஃபில்லிங் மெத்தடுக்கு வரும். ஸோ நம்ம போடுறது தான் முக்கியம். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்னா த்ரெட் கட் ஆயிரும். இந்த மாதிரி த்ரெட் கட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி அங்கே பிரித்ததுனால ஹோலாக இருக்கும். அதை நான் இப்படி ஆப்போசிட்டாக ட்ரிப்ஸ் சொல்லி கொடுத்தேன்ல, டிப்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் பாதி தூரம் போட்டு வந்துட்டோம், ஃபஸ்ட்டு இது பிரிக்க முடியாதுன்னா ஒரு லாக் போடுற அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு த்ரெட்டை பிரிச்சுட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம லாக் போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குட்டி குட்டியாக போடுற லாக் ஸ்டிச் தான். ஃபுல்லாகவே லாக் ஸ்டிச் மாதிரி தான் குட்டி குட்டியாக போடணும். நம்ம ரொம்ப பக்கத்தில் குட்டி குட்டியாக போடும்போது நீடியில் திருப்புறதும் கஷ்டமாக இருக்கும், த்ரெட்டை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். குட்டியாக போட்டு மெதுவாக திறப்பங்க.
பக்கத்தில் குட்டியாக போடும்போது அந்த நீடில் திருப்புறதுக்கு கூட நமக்கு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தான் த்ரெட் வந்து கட் ஆகுது எல்லாமே. ஆனால் இது குட்டியாக தான் போடணும். ரொம்ப பெருசாக போட்டோம்னா அது வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சே கிடையாது. இதில் ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டிச்சும் ரொம்ப முக்கியம், அதோட ஷேப்பும் ரொம்ப முக்கியம். மெதுவாக திருப்பணும். ஏன்னா நம்ம திருப்புறதுக்கு அங்கே ஸ்பேஸ் அவ்வளோ இருக்காது. ஸோ நம்ம மெதுவாக திருப்பணும். திருப்பிட்டு அந்த ஷேப் தான். மெதுவாக திருப்பி நீடில் எடுக்கணும். இங்கே அதிகமாக த்ரெட் கட் ஆகும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சுமே ரொம்ப ஈஸி ஆகிடும். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஸ்டிச்சில் தான் நம்ம குட்டி குட்டியாக ஸ்டிச் போடுவோம். த்ரெட் கட் ஆகாமல் நம்ம ஒரு ஸ்டிச்சை ஃபில் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாகிடும். மற்ற ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுதான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலே, குட்டி குட்டியாக போட்டு த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுற விதம். இதை நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாலே நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே ஈஸியாக போட்டுடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு விட த்ரெட் கட் ஆகுறது வந்து கம்மியாகிடும். குட்டி குட்டி ஸ்டிச்சஸ்லேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்கு த்ரெட் கட் ஆகுறது வந்து கம்மியாகிடும். ஸோ நீங்கள் இதில் 2 இது சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷேப் அண்டு ஸ்டிச். குட்டி குட்டியாக லாக் ஸ்டிச். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை ட்ராயிங் பண்ணி பார்த்தேன், அது ஏன்னு இப்போ சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பை வந்து ட்ராயிங் பண்ணி இதில் வந்து குட்டி குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு இந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிசைன் ட்ராயிங் பண்ணி இந்த டிசைனை நம்ம எப்படி பர்ஃபெக்டாக ட்ராயிங் பண்ணுறோம், இந்த டிசைனை ட்ராயிங் பண்ணி இதில் அந்த குட்டி குட்டி ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த டிசைனை வந்து ட்ரா பண்ணி காமிச்சேன். அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸ்டிச் ப்ராக்டிஸ்க்காக தான் அந்த டிசைன் வந்து. இதை விட அது கொஞ்சம் ஒரே யூ ஷேப் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். அதனால் ஸ்டிச்சுக்காக அந்த டிசைனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஷேப்பில் போட்டு 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 ஸ்டிச்சஸ் குட்டி குட்டியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். த்ரெட் வந்து பிரியும், சில்க் த்ரெட்னால அது ரொம்பவே பிரியும். ஆனால் இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம இதை போடும்போது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதே த்ரெட் வச்சு நீங்கள் வேணால் அந்த பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வச்சு டிசைன்ஸு, அது மாதிரி ப்ளவுஸ் மாடலு இதெல்லாம் பாருங்கள். அப்போது அந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு யூனிக் மாடலாக பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு கண்டிப்பாக டிசைன் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டிச். இந்த ட்ராயிங்கை ஃபஸ்ட் டைம் வரையும் போது நமக்கு வந்துடாது. வரைஞ்சி வரைஞ்சி பார்க்கணும். ஸ்டிச்சும் குட்டி குட்டியாக போடுறதுனால ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறதுக்கும் தொடர்ந்து அந்த குட்டி குட்டி லாக் ஸ்டிச் போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ரெண்டுமே நீங்கள் பண்ணி பாருங்கள், டிசைன் பண்ணி பாருங்கள். ஷுவராக கிளாத் இதில் லூஸாக இருந்துச்சுன்னா ரொம்பவே கட் ஆகும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சை வச்சு பீட்ஸும் நம்ம ஃபில் பண்ணுவோம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் மெத்தடில் பீட்ஸை வச்சும் ஃபில் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்காக பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணும்போது குட்டி குட்டியாக போகணும் அந்த இது கிடையாது, பட் அந்த ஷேப் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரெட்டில் வந்து கஷ்டம், த்ரெட்டை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதோட டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி நெருக்கமாக போட்டு அதில் குட்டி குட்டி குட்டியாக போடும்போது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இப்போ இந்த டிசைனை வரைகிறதுக்கு ஒரு சர்க்கிள் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இந்த லைனில் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒரு டிசைன் பண்ணும்போது அந்த சர்க்கிளில் எப்படி அந்த டிசைனை வரைகிறோன்னா, சும்மா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மெத்தட் படி
அப்படியே வாங்க. இப்போ இந்த ஹார்டின் ஷேப் வரலைன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழில் நம்ம ரா எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த ரா லெட்டரை எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி தானே, இந்த மாதிரி தான் நம்ம ரா போடுவோம் தமிழில். அந்த இதை ஞாபகம் வச்சு இப்போ இழுத்துட்டு வந்து திருப்பி இங்கேருந்து ஆப்போசிட்டாக ஒரு ரா போடுற மாதிரி, அப்படியே நமக்கு கைக்கு வந்த மாதிரி தான் நம்ம இப்போ இந்த ரவுண்டு ஷேப்பில் ஃபில் பண்ண போகிறோம். ஸ்பேஸ் இல்லாமல் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மட்டும் மேலாப்பில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இடம் ஃபில் ஆகாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கிளில் நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் அந்த ரா சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ராவை நல்லா போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளைன் இதாக ட்ராயிங் பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணுறது அப்புறம் ஃபஸ்ட்டு ட்ராயிங் வந்து கரெக்டாக பண்ணி பாருங்கள். ட்ராயிங் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவேவும் இந்த ராவை பேசிக்காக வச்சு இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் ஆஃப் ஹார்டின் கூட ஃபுல்லாகும். இந்த ரான்றது தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராயிங் நல்லா பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே குட்டியாக நம்ம ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்டிச் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இதுதான் நான் பண்ண ப்ராஜெக்ட் டிசைன், அதோட வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். ஆனால் எங்களுக்கு வந்து 2 இதுக்கு சொல்லியிருந்தாங்க. என்ன வேணா ஜரி த்ரெட்டு வச்சு ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டிச்சுன்னு இருக்குது. நான் அது உங்களுக்கு இந்த வீடியோலேயே சொல்கிறேன். நார்மல் ஜரி த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ராக்டிஸ் நல்லா ஆகுறதுக்காக எங்களை ஒரு டிசைன் வந்து ஃபில் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் அந்த ஜரி த்ரெட்டை வச்சே வாட்டர் ஃபில்லிங் பண்ணிடுறேன். ஸோ நான் 2 ஸ்டிச்சுமே ஒன்றா ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ ஜரி த்ரெட் வச்சு பண்ணும்போதும் எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி சில்க் த்ரெட்லையும் நான் யூஸ் பண்ணேன் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டேஜ்க்காக. நீங்களும் ஜரி த்ரெட்டை மட்டும் வச்சு தீம் வச்சு ஒரு டிசைன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஜரி த்ரெட்டும் நமக்கு பர்ஃபெக்டாக வரணும். இதில் வந்து பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஜரி த்ரெட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பேன். இதை சும்மா அந்த இடத்துல அந்த டிசைனை ஃபில் பண்ணுறதுக்காக ஃபில்லிங் மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் தான். இப்போயுமே எனக்கு இந்த டிசைன் இன்னும் போட தான் எனக்கு நல்லா வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது வரைய தெரியாமல், அது ஒரு டிசைனில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபில் பண்ண தெரியாது. இப்போ போட தான் எனக்கு அந்த ட்ராயிங்கே நல்லா வந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி நல்லா